வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் பேஸ்டான அனலைசேஷனை பார்ப்போம். அதாவது மண்டே அந்த வீக்கில் தேவைப்படுற எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது, ப்ளஸ் பிரேக் அவுட் அண்டு பிரேக் டவுன் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நாலேஜ் தேவைப்படுது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயத்தை எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல் நேம் வந்து பணவீக்கம். ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு வியூஸ் ஏறும் உங்களோட சப்ஸ்கிரைபரை வச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலை வந்து எனக்கும் வந்து கொடுக்கும் அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எந்த நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓன் ரிஸ்க் படி பண்ணுங்கள். அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக எங்கெங்கே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது இந்த பதாஞ்சலி ஃபுட்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம பதாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளியராக பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஜோன்லேருந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் மூவ்மெண்ட் பாசிபிள் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்றதால. அதே மாதிரி வால்யூம் சப்போர்ட் வந்து இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் ரெசிடென்ஸ் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5 ரூபா அப்படின்றத வந்து இது பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா புல்லிஷாக மாறிடும் இது வந்து. ஸோ அபோவ் சப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா புல்லிஷாக மாறிடும். ஸோ புல்லிஷாக மாறிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு 25 ருபீஸ் வந்து இதோட ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்ப்போம் இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது டவுன் சைடில் வந்து இதோட பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் ஆகி ரிஜெக்ட் ஆனால் ஃபியூச்சரில் அப்சைடுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பேரிஷில் தான் இருக்கும். ஸோ பேரிஷ்ன்றது மார்க்கெட் கீழே, அதாவது இந்த ஸ்டாக் வந்து கீழே விழப்போகுது அப்படின்றத வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட்டில் வந்து போய் பார்ப்போம். ஸோ சார்ட்டில் வந்து எங்கே காட்டுது அப்படின்னா இது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக இது வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ஹால் டைம் லோவை வந்து இது வந்து ரீச் பண்ண போகுது அப்படின்றது தான் இதோட ஃபஸ்ட்டு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து நெக்ஸ்ட் போன வீக் வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து இந்த சப்போர்ட்டையும் இது வந்து உடைக்க போகுது. ஸோ இந்த கேண்டில் வந்து அது க்ளோஸ் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்தையும் அது வந்து ரீச் பண்ணுமா இந்த நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ 343 ரூபா வர வரைக்கும் இதோட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்ஸ் யாருன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பிரேக் டவுனில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டாக்காக வந்து சாயில் தான் இருக்குது. ஸோ சாயிலை போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சாயில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டீல் செக்டாரில் இருக்குது, ஸ்ட்ராங்காக செட்டப் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வித் வால்யூம் கன்ஃபர்மேஷனோட ஆக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்ப்போம் இதோட சார்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ கரண்ட் ப்ரைஸில் இருந்து ஸோ இது வந்து ஒரு ரேலி கொடுக்க போகுது அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ராங் வால்யூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வால்யூம் அதிகமான உடனே ஸோ இதோட ஹால் டைம் ஐயை நோக்கி போன மாதிரி ஸோ இங்கேயும் வந்து இதோட வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இதோட ஹால் டைம் ஐயை வந்து இது வந்து ரீச் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ஹால் டைம் ஐ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 174ன்ற ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணோம். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்காக வந்து இந்த ஃபெடரல் பேங்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இம்பார்ட்டண்ட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இப்போ வந்து ஃபெயில் ஆகுது. பட் ஆனால்
பிரேக் டவுனில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் டவுனில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ சப்போர்ட் ஹோல்ட் ஆகிருக்கு, பேலன்ஸாக வரோன்னு நம்ம வந்து நம்பலாம். ஸோ உள்ளே போய் சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட ஹால் டைம் ஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து இதோட ஹால் டைம் ஐ இருக்குது, அதாவது 298 ரூபா அப்படின்ற ரேஞ்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணலை, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது சப்போர்ட்டாக இந்த சப்போர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. அப்படி இல்லை இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரேலியாக வந்து மார்க்கெட்டை பொறுத்து ஸோ இதோட நெக்ஸ்ட் ரேலி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிரேக் டவுன் தான், பட் ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு பிரேக் டவுனாக இருக்குது. ஸோ இது மார்க்கெட் மூமெண்ட்டை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஸோ அடுத்த ஸ்டாக்காக வந்து நம்ம அப்போலோ டயர்ஸ் பார்ப்போம். ரேஞ்ச் பவுண்டா, மூமெண்டம், அப்புறம் ப்ரைஸ் சப்போர்ட் பிரேக் அவுட்டில் வந்து இருக்குது, பண்ண சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ வாங்க இது வந்து என்ன பண்ண போகுது, பிலோ சப்போர்ட்டில் பேரிஷ் கண்டினியூ ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் டவுன் தான் இதோட ட்ரெண்டாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணலாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக. பட் ஆனால் இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இதோட சப்போர்ட்டை வந்து இது வந்து உடைக்கக்கூடாது. ஸோ உடைச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கன்சல்டேஷன் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 473 ரூபா வரைக்கும் இந்த அப்போலோ டயர்ஸ் வந்து வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ இது வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் பார்ப்போம், இதையும் நம்ம வாட்ச் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 6th ஸ்டாக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்ப்டன் தான். ஸோ கிராம்ப்டன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. முடிஞ்சால் ரிவர்சல் சிக்னல் வந்து காட்டுது, பட் ஆனால் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இல்லாததால் ஹோல்ட் ஆகுது. அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் மூமெண்டம் ஸ்ட்ராங்காக ஆகலை. ஸோ அதுதான் இதோட பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு ஹால் டைம் லோவிலேருந்து கொஞ்சம் இப்போது ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட பாட்டம் ஃபிஷ்ஷிங் பாட்டம் அவுட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் தான். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதோட சப்போர்ட்டாக இப்போ வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கலை அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கிராம்ப்டன் வந்து பிரேக் டவுன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் 7 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெயில் பார்க்கலாம். ஸோ கெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பப்ளிக் செக்டார் இது வந்து. ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு லீகல் அப் மூமெண்ட் இருக்கா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதோட பிரேக் அவுட்டான லெவல் வந்து பார்ப்போம். ஸோ இதோட பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல இருந்து. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அது டச் பண்ணாமல் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி இதோட பிரேக் அவுட்டை வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டில் இருந்து நெக்ஸ்ட்டு ரேலி எங்கே வரைக்கும் அப்படின்னா 165 வரைக்கும் இதோட ரேலி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கெயில் யாருன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டாக் 8 என்ன வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஆர்எஃப்சி, அந்த ஐஆர்எஃப்சியை வந்து பார்ப்போம். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனில் இருக்குது, டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது பிரேக் டவுனுக்கு ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பிகாஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் கேண்டில் ஒரு வேளை ஷார்ட் டேர்மில் ப்ரெஷர் வரலாம், அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்கும் போது நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிறதுன்றது வந்து இதோட நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவலாக வந்து இதோட பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 109 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதோட பிரேக் டவுனு. ஸோ பார்ப்போம் இது எந்த லெவலில் வந்து இது வந்து ரீச் ஆகுதா நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் ரொம்ப தூரமாக வச்சுருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இது ரீச் பண்ணதோ இல்லையோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 8th ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பேங்க் டைப்பாக பார்ப்போம். ஸோ பேங்க்கில் வந்து இண்டெக்ஸ் ஐடி, இண்டெக்ஸன் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ஃபால்லேருந்து தப்பிச்சு இப்போ தான் வந்து ஒரு 900 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இது வந்து சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது 886 ரூபா. ஸோ அதை வந்து ரீச் பண்ணிவிட்டு இது மேலே போகுதா, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் இதை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நோக்கி போகுதா அப்படின்றத வந்து நம்ம போக தான் பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம், இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ குயிக்காக வந்து ஒரு ரீகால் வந்து பண்ணிடுறேன். என்னென்னா பிரேக் அவுட் அண்டு புல்லிஷ் ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி ஃபுட்ஸு, சாயலு, அப்புறம் காப்டன், கெயிலு. ஸோ இந்த நாளுமே வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. அதே மாதிரி பிரேக் டவுனில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிஞ்சைன் இன்டர்நேஷ்னல், ஃபெடரல் பேங்க், அப்போலோ டயர்ஸ், ஐஆர்எஃப்சி அண்டு இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், அதாவது பிரேக் டவுனில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், வால்யூம் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஃப் ட்ரேடு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரமாகவே எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் ஸோ வால்யூமும் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதேமாரி கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. அதை வந்து லாங் டேர்முக்கு சக்ஸஸ் கொண்டு வரும். ஸோ கேபிட்டலை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஸ்டாக்கில் ஓவரால் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக்கில் வந்து போடாதீங்க. ஸோ அதை தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ இந்த சண்டே அனலைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வீடியோஸை வந்து பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வியூஸ் அண்டு டவுட்ஸ், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் சேஃப்டி ட்ரேடிங்.